ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடக்கிற எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஓல்டு புக்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து தமிழில் எடுக்கிறாங்க. ஸோ சிலபஸ் ஓரியன்டாக ஓல்டு புக்கில் நம்ம என்னென்ன டாப்பிக்கெல்லாம் கவர்ஸ் ஆகுதோ அதையெல்லாம் ஒன் பை ஒன் பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துடலாம். ஸோ இயல் 1லேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்த்து கொடுத்துருப்பாங்க. வாழ்த்து செய்யுள்ள எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாணிக்கவாசகர் எழுதியிருப்பார். ஸோ மாணிக்கவாசகர் வந்து நம்மளுடைய சிலபஸில் இருக்குது, அதையும் நம்ம வந்து படிக்கணும். ஸோ வாழ்த்து பாடல் பாருங்கள். மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன் விரையார் கலர்க்கின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். இந்த பாடலை எழுதியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டிருக்கு. இந்த பாடலுடைய பொருள் பார்த்துடலாம். ஸோ பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுடைய வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது சொற்பொருள் கீழே கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. மெய் என்றால் உடல் என்பது பொருள். விதிர் விதிர்த்து என்றால் உடல் சிலிர்த்து. விரை என்றால் மனம் என்பது பொருள். நெகிழ என்றால் தளர என்பது பொருள். ததும்பி என்றால் பெருகி என்பது பொருள். கழல் என்றால் ஆண்கள் காலில் அணியும் ஒரு வகை அணிகலன் தான் நம்ம கழல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே இறைவனின் திருவடியை ஆகுபெயராகி குறிக்கிறது. சயசய என்றால் வெல்க வெல்க என்பது பொருள். வெல்க வெல்க என்றால் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இலக்கண குறிப்பு. இதில் விடேன் என்றால் இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா தன்மை ஒருமை வினைமுற்று. விடேன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் உடைய பெருமானே, நான் உன்பால் பேரன்பு கொண்டதன் காரணமாக உடல் விதிர் விதிர்த்தேன் அப்படின்னா சிலிர்த்தேன். உள்ளம் நடுங்கினேன். நறுமணம் கமழும் உன் திருவடிகளை கருத்திற்கொண்டு தலைமேல் கை குவித்து வணங்கினேன். கண்களில் நீர் பெருகுமாறு உள்ளம் வருந்த உருகினேன். பொய்ப்பொருளை விலக்கி மெய்ப்பொருளாகிய உன்னையே நினைத்து துதித்தேன். வெல்க வெல்க என உன் அரும்பெரும் செயல்களை போற்றி புகழ்ந்தேன். இத்தகைய ஒழுக்கத்தை நான் என்றும் கைவிடேன். எனவே உன் அடியவர்களுள் ஒருவனாக என்னையும் ஏற்று அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் மாணிக்க வாசகர் வந்து எப்படியெல்லாம் வேண்டிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இறைவனிடம் உன் அடியவர்களுள் ஒருவனாக என்னையும் ஏற்று அருள் புரிவாயாக என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. மாணிக்க வாசகர். ஓகேங்களா? ஸோ இப்போ மாணிக்க வாசகர் பற்றி பார்த்துடலாம். சைவ சமய குறவர்கள்னு பார்த்தோன்னா மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர். ஸோ அந்த சமய குறவர்கள் ஒருவரில் தான் பார்த்தோன்னா மாணிக்க வாசகர் அப்படிங்கிறவர் இடம்பெறாரு. மாணிக்க வாசகர் திருவாதவூரில் பிறந்திருக்காரு. இந்த திருவாதவூர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியிருப்பார். அப்போ அந்த பாண்டிய மன்னன், அரிமர்த்தன பாண்டிய மன்னன் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு குதிரை வாங்க சொல்லியிருப்பார். அந்த குதிரையை வாங்கிட்டு வர்றதுக்காக மாணிக்க வாசகர் போயிருப்பார். அப்போ அந்த போன இடத்துல திருப்பெருந்துறையில் பார்த்தோம் அப்படின்னா இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றவர். ஸோ வந்து இந்த வாழ்த்து பாடல் எந்த இறைவனை பற்றி மாணிக்க வாசகர் பாடுறாரு அப்படின்னா திருப்பெருந்துறையில் இருக்க இறைவனை பற்றி பாடுகிறார். அந்த திருப்பெருந்துறையில் இருக்க இறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதிருக்காரு. அதனால் மாணிக்க வாசகரை அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்தோன்னா திருவாசகம், திருக்கோவையார் அப்படின்னு 2 நூல்களை எழுதியிருக்காரு. இவர் ஒரு கோவில் வந்து எழுப்பியிருப்பார். அந்த கோவில் பார்த்தோன்னா இப்போ ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவுடையார் கோவில் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்பெருந்துறையில் இருக்குது.
மாணிக்கவாசகருடைய காலம்னு எடுத்தோம்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு தான் மாணிக்கவாசகருடைய காலம். அடுத்து நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சைவ திருமுறைகள் மொத்தமாக 12 திருமுறைகள் இருக்குது. அந்த 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக இவர் எழுதின திருவாசகம் திருக்கோவையார் 2 நூல்களும் இடம்பெற்றிருக்கு. திருவாசகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 658 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 658 பாடல்கள் அமைந்துள்ளது. திருவாசகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு கல் நெஞ்சாவே இருந்ததுனாலும் அது கசிந்துருக செய்கிற அளவுக்கு திருவாசகத்துக்கு ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திருவாசகத்தை திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிற தொடரால் வழங்கப்படுது. திருவாசகத்தோட இவ்வளவு சிறப்பை உணர்ந்த ஜியு போப் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. திருவாசகத்தில் இருக்க திருச்சதகத்தோட முதற் பாடல் தான் இங்கே நம்மளுக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. திருவாசகம் இதில் திரு அப்படின்னா சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி தான் திரு. நூலோட சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி தான் திரு. சதகம் என்றால் 100 பாடல்களை கொண்ட நூலை குறிப்பது தான் சதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ கீழே கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவாதவூர். மாணிக்கவாசகர் பாடல்கள் 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் ஆவுடையார் கோவில் தற்போதைய புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறையில் அமைந்திருக்கு. மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டிய மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியிருக்காரு. ஜி போப் திருவாசகத்தில் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்தான் அரும்பி விதிர் துன் விரையார் கலர்க்கு கைதான் நெகிழ விடேன். இதில் நெகிழ என்றால் தளர என்னும் பொருள் குறிக்கும். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்க. விரை என்றால் மனம் என்பது பொருள். களல் என்றால் அணிகலன். ததும்பி என்றால் பெருகி. மெய் என்றால் உடல் என்பது பொருள். அடுத்து கீழே கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமானது. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையூறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஜியு போப். இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் இல்லையா? ஜியு போப் மாணிக்கவாசகரை பற்றி சொல்லியிருக்காரு. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையாறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று ஜியு போப் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பரிதமார் கலைஞரை பற்றின லெசன் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.